which of the following rod given அதோடைய ரேடியஸ் ஆர் அதோடைய லெங்த் எல் ஈச் மேட் ஆஃப் சேம் மெட்டீரியல். அப்ப ரெண்டு ராடுக்கும் தெர்மல் கண்டக்டிவிட்டி சேம், டூ சென்ஸ் ஆர் மெயின்டைன்ட். அப்போ ரெண்டு ராடுக்கு கே சேம், ரெண்டு ராடுக்கும் எல் சேம். ஓகே, வில் தே கண்டக்ட் மோஸ்ட் ஹீட்? எது ஹீட் எனர்ஜியை அதிகம் கண்டக்ட் பண்ணும்? உனக்கு ஃபார்முலா தெரியும், கே இன்டு ஏ இன்டு டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் பை லெங்த். இதுல பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மட்டும் தான் வேரியபிள். அப்ப லெங்த் ரெண்டுக்கு சேம் சொல்லிட்டு அப்படிதானே, given same material, same rod, following rod, okay, made of same material whose ends are maintained at same temperature, ஒரு length variable இருக்கு. சரி, இப்போ இதுல ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர். அப்ப இந்த ஃபார்முலா இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாம். அப்ப டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பை ஆர் ஸ்கொயர் பை எல். இதான் கியூப். அப்போ ரேடியஸ் எதுக்கு அதிகமோ அங்க ஹீட் எனர்ஜி அதிகமா டிரான்ஸ்மிட் ஆகும், லெங்த் அதிகமோ அங்க ஹீட் எனர்ஜி குறைஞ்சிடும். இதான் அதுக்கான விஷயம். அப்போ இதுல ஆர் நாட் எல் நாட் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஹீட். ஆனா இது பாரு, ரேடியஸ் டபுள் ஆயிடுச்சு, ஹீட் எனர்ஜி டபுள் ஆயிரும்ல இதுல. அப்போ இதுதான் ஆன்சரா இருந்திருக்க முடியும். இது இருக்க முடியாது. ஏன்? ரேடியஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆச்சோ அதே அளவு லெங்த் இன்க்ரீஸ் ஆச்சு. இங்க வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல Q will be 4 times ஆயிரும், பை ஆர் ஸ்கொயர்ட் பை எல் ஆயிரும். ஏன்னா R will become 2R the whole square. செகண்ட் கேஸ்ல இது, பி கேஸ்ல இது. அந்த டி கேஸ்ல என்ன வரும்னா 4 பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2L வருமா? அப்ப 2 ஆகி 2 டைம்ஸ் தான் வந்திருக்கும், பை ஆர் ஸ்கொயர் பை எல் வந்துரும். அதனால this will transmit more heat energy. B is the maximum heat energy transmitted.